Hey guys, welcome to Eternal Engineering Solutions. So இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படி பாத்தீங்கன்னா ஸ்பிளாஷ் ஸ்கிரீன் அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். அது என்னடா ஸ்பிளாஷ் ஸ்கிரீன் ரொம்ப டிஃபரண்டா இருக்கே பேரு அப்படினு கேட்டிங்கனா இந்த பேரு மட்டும் தான் டிஃபரண்டா இருக்கும். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நிறைய பேர் வந்து இந்த ஸ்பிளாஷ் ஸ்கிரீனை அவங்க ஃபோன்ல பார்த்திருப்பீங்க. எங்க பார்த்திருப்பீங்க அப்படி பாத்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணும்போது ஸ்டார்டிங்கில் ஒரு 3 செகண்டோ இல்லை 2 செகண்டோ வந்து அந்த ஆப்போட லோகோ வந்து லோட் ஆகும் அண்ட் அதோட நேமும் கீழே வரும். ஸோ இதுதான் ஸ்பிளாஷ் ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து நம்ம வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் எல்லா ஆப்ஸ்லையும் பார்த்துருப்போம். அண்ட் இந்த ஸ்பிளாஷ் ஸ்க்ரீன் எதுக்கு வைக்கிறாங்க, எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு டிசைனுக்காக ஒரு நல்ல லுக்காக இருக்கும் அப்படின்னு நினைப்போம். பட் அதுவும் அதோட சேர்த்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்பை வந்து நம்ம ஓப்பன் பண்ணும்போது நிறைய சர்வீசஸ் பின்னாடி வந்து பேக்ரவுண்டில் ரன் ஆக ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அது ரன் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். நம்ம ஆப்பை ஓப்பன் பண்ணும்போது கொஞ்சம் நேரம் லேக் ஆகியோ இல்லை ஸ்டாப் ஆகி ஆன் ஆச்சு அப்படின்னா அது வந்து அந்த யூசர் இன்டர்ஃபேஸ்க்கு நல்லா இருக்காது, ஒரு மாதிரி லேக் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ப்ராசஸ்லாம் கம்ப்ளீட் ஆகிறது வரைக்கும் யூசர்ஸை வந்து இன்டராக்டிங்காக வச்சுக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு ஸ்பிளாஷ் ஸ்க்ரீன் கொண்டு வராங்க. ஸோ இந்த லோட் ஆகிற டைமில் இந்த ஸ்பிளாஷ் ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகி உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஆகுது. ஸோ இதுக்கு தான் இதை வந்து கொண்டு வந்தாங்க. ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல இந்த ஆப்புக்கு தேவையான இமேஜஸ் வந்து இந்த ஃபோல்டரில் போட்டு வச்சுக்கிட்டேன். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான லோகோவை வந்து ஒரு ஃபோல்டரில் போட்டு வச்சுக்கோங்க. அண்ட் தென் நம்ம ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணலாம். இங்கே போயிட்டு எப்பயும் போல் ஸ்டார்ட் அ நியூ ப்ராஜெக்ட் அண்ட் எம்டி ஆக்டிவிட்டி கொடுத்து நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். அண்ட் இதில் வந்து நம்ம ஆப்போட பேரை கொடுக்க போகிறோம். ஸோ வந்து நம்ம இதுக்கு என்ன கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளாஷ்னு கொடுக்கலாம். ஸோ ஸ்ப்ளாஷ் கொடுத்துட்டு ஃபினிஷ் கொடுத்துடலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம ப்ராஜெக்ட் வந்து பில்ட் ஆகிருச்சு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா மெயின் ஆக்டிவிட்டி பேஜ் எல்லாமே லோட் ஆகிருச்சு. அண்ட் தென் ஸ்ப்ளிட் கொடுத்துக்கலாம். ஓகே, எல்லாமே கம்ப்ளீட்டாக பக்காவாக லோட் ஆகிருச்சு. அண்ட் நம்ம இந்த ஸ்பிளாஷ் ஸ்க்ரீனுக்கு ஒரு ஆக்டிவிட்டி க்ரியேட் பண்ணோம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நம்ம இந்த ஹலோ வேர்ல்டை வந்து நம்ம ஹலோ EES ஸ்குவாடாக மாற்றிக்கலாம். ஸோ நம்ம எப்பயுமே இப்படி போடுறதான வழக்கம். ஸோ வந்து ஹலோ EES ஸ்குவாட் அப்படின்னு போட்டுட்டு நம்ம வந்து இந்த ஸ்பிளாஷ் ஸ்க்ரீனுக்கு ஒரு ஆக்டிவிட்டி க்ரியேட் பண்ணிடலாம். ஸோ நியூ கொடுத்துட்டு இங்கே போய் ஆக்டிவிட்டி போங்க, அதில் போய் எம்டி ஆக்டிவிட்டி கொடுத்துக்கலாம். அண்ட் இதுக்கு வந்து நம்ம ஸ்பிளாஷ் ஸ்க்ரீன் அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஸோ டைப் பண்ணிட்டு ஃபினிஷ் கொடுத்துடலாம். அண்ட் இப்போ நம்ம ஸ்பிளாஷ் ஸ்க்ரீன் ஆக்டிவிட்டி க்ரியேட் ஆகிருச்சு. ஓகே, இப்போ இதோட எக்ஸாம்பிள் பேஜுக்கு போயிட்டு நம்ம வந்து டிசைன் பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த கன்ஸ்ட்ரெயின்ட் லேஅவுட்டை வந்து நம்ம ரிலேட்டிவ் லேஅவுட்டாக மாற்றிக்கலாம். அது ஏன்டா ரிலேட்டிவ் லேஅவுட்டாக மாற்றுற அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ரொம்ப சிம்பிளான ஆப். ஸோ அதுக்கு தான் ரிலேட்டிவ். ஏன் சிம்பிளான ஆப்புக்கு வந்து ரிலேட்டிவ் யூஸ் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா இதுக்காகவே நம்ம சேனல் ஸ்பெஷலாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ரிலேட்டிவ் லேஅவுட் வர்சஸ் கன்ஸ்ட்ரெயின்ட் லேஅவுட் எதுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கல அப்படின்னா மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஓகே, அவ்வளோதான். இப்போ வந்துட்டு இதெல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. அண்ட் இதுக்குள்ளே வந்து நம்ம வந்து ஒரு இமேஜ் வியூ க்ரியேட் பண்ணோம். ஸோ இமேஜ் வியூ இது வந்து wrap content அண்ட் இங்கேயும் wrap content கொடுத்துட்டு நம்ம வந்துட்டு இங்கே வந்து இதுக்கு சென்டர் இன் பேரண்ட் கொடுத்து ட்ரூ கொடுத்துக்கோங்க. அண்ட் சோர்ஸ் கொடுக்கணும். பட் சோர்ஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த ஃபைலை வந்து நம்ம இதில் அப்லோட் பண்ணணும். ஸோ பார்த்திங்கன்னா இந்த ரிசோர்ஸஸில் ட்ராவபிள் ஃபோல்டரில் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து நம்ம ஏற்கனவே வச்சுருக்கோம்ல, அதை காப்பி பண்ணி இந்த ஸ்டுடியோவில் போயிட்டு அந்த ட்ராவபிளில் வந்து பேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ ஓகே கொடுத்து பேஸ்ட் பண்ணுங்கள். நேமை வந்து ஐகான் அப்படின்னு போட்டு ஓகே கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஐகான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இமேஜ் வந்து பேஸ்ட் ஆகிருச்சு. இப்போ இந்த இடத்துல @drawable/icon இருக்குல்ல, அதை கொடுத்துக்கலாம். ஸோ நம்ம இமேஜ் வந்துருச்சு. பட் ரொம்ப பெருசாக இருக்குது இமேஜ். ஸோ சைஸை நம்ம கம்மி பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஸ்க்ரீன் வந்து ரொம்ப குட்டியாக தான் இருக்கணும் இந்த லோகோ. ஸோ வந்து நம்ம 300 ஓகே, இதுவும் கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. ஸோ 200 கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ வந்து கரெக்டாக இருக்க மாதிரி இருக்குது. அண்ட் ஹைட்டையும் வந்து நம்ம 200 கொடுத்துக்கலாம். ஸோ 200 dp. ஓகே, பர்ஃபெக்டாக இருக்குது. அடுத்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு டெக்ஸ்ட் வியூ க்ரியேட் பண்ணோம். ஸோ டெக்ஸ்ட் வியூவில் வந்துட்டு நம்ம வந்து ஃபில் பேரண்ட் கொடுத்துக்கிட்டு இதில் வந்து ஹைட் வந்து நம்ம wrap content கொடுத்துக்கலாம். அண்ட் இதுக்கு வேறு என்ன கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ஜின் பாட்டம் கொடுத்து வந்து ஒரு 10 கொடுத்துக்கலாம். ஸோ 10 dp. அண்ட் அடுத்ததாக வந்து நம்ம டெக்ஸ்ட் சைஸ் வந்து ஒரு 15 dp வச்சுக்கலாம். ஸோ தென் வேறு என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
டெக்ஸ்ட் கலர் வந்து நம்ம எப்பயும் போல் யூஸ் பண்ணுற டெக்னிக் யூஸ் பண்ணி #FFFன்னு கொடுத்துட்டு இந்த கலர் பாக்ஸில் போய்ட்டு நம்ம வந்து ஒரு பிளாக் கலர்ஸ் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பிளாக்கை விட இது வந்து க்ரே நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வந்து நம்ம க்ரே சூஸ் பண்ணிக்கலாம், கொஞ்சம் லைட் கலராக வச்சு போட்டுக்கலாம். ஓகே ஃபைன், இப்போ வந்து கரெக்டாக இருக்குது. அண்ட் அடுத்து வந்து நம்ம வந்து கிராவிட்டி இது வந்து சென்டர் ஹரிசாண்டல் கொடுத்துக்கலாம். ஸோ தட் வந்து இது சென்டர் ஹரிசாண்டலாக அலைன் ஆயிரும். அண்ட் அடுத்து வந்து அலைன் பேரண்ட் பாட்டம் கொடுத்து ட்ரூ கொடுத்துக்கோங்க. ஸோ தட் அது வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல அலைன் ஆகிருக்கும். ஸோ அந்த பேரண்ட்டோட பாட்டமில் அலைன் ஆயிரும். அண்ட் அடுத்து வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம டெக்ஸ்ட்டை கொடுக்கணும். ஸோ இந்த டெக்ஸ்ட் என்ன கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்யூஷன்ஸ் மேட் சிம்பிள் அப்படின்னு கொடுத்துடலாம். ஓகே, சொல்யூஷன்ஸ் மேட் சிம்பிள். ஓகே, இப்போ வந்து இந்த டிசைன் பார்ட்லாம் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகே, இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஜாவா பேஜ் ரெடி பண்ணணும். ஸோ ஜாவா பேஜில் வந்து இது எவ்வளோ நேரம் டிஸ்பிளே ஆகணும், எந்த பேஜ்லேருந்து எந்த பேஜுக்கு போகணுங்கிறத வந்து அந்த ஜாவா பேஜில் தான் நம்ம டைப் பண்ணணும். ஸோ வந்து splash_screen.java வந்துடலாம். அண்ட் இங்கே வந்துட்டு இந்த onCreate ஃபங்க்ஷனுக்குள்ளே, அதாவது onCreate மெத்தட்குள்ளே வந்துட்டு நம்ம வந்து நியூ ஹேண்ட்லர் டாட் போஸ்ட் டிலேட் கொடுத்துட்டு உள்ள நியூ ரன்னபிள் கொடுங்க. ஸோ இந்த ஃபங்க்ஷன் கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து கோட் டைப் ஆயிரும். அண்ட் இதுக்குள்ளே என்ன பண்ணோம் அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு இன்டென்ட் க்ரியேட் பண்ணோம். ஸோ இன்டென்ட் ஸ்பேஸ் இன்டென்ட் ஈக்குவல்ஸ் நியூ இன்டென்ட் அண்ட் ஸ்ப்ளாஷ் ஸ்க்ரீன் டாட் திஸ் கமா எந்த பேஜுக்கு போகணும். ஸோ நம்ம வந்து மெயின் ஆக்டிவிட்டிக்கு போகணும். ஸோ வந்து மெயின் ஆக்டிவிட்டின்னு கொடுத்துக்கலாம். ஓகே, டாட் கிளாஸ். ஸோ அவ்வளோதான், செமிகாலன். அண்ட் வந்து நம்ம இப்போ வந்து ஸ்டார்ட் ஆக்டிவிட்டி கொடுக்கணும். ஸ்டார்ட் ஆக்டிவிட்டி கொடுத்து இந்த இன்டென்ட் ஆப்ஜெக்டை உள்ளே பாஸ் பண்ணணும். ஸோ இன்டென்ட் அவ்வளோதான். அண்ட் வந்து ஃபினிஷ் கொடுத்துக்கலாம். சாரி, அண்ட் ஃபினிஷ். ஸோ ஓகே, இப்போ வந்து இந்த ரன் மெத்தட் வந்து முடிஞ்சு. அண்ட் ஏன் இப்போ எரர் காமிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நம்ம மில்லிஸ் கொடுக்கணும். அதாவது எவ்வளோ செகண்ட் வந்து இது ரன் ஆகணும் அப்படிங்கிறது 3000 நம்ம கொடுக்கணும். ஸோ 1000 அப்படிங்கிறது வந்து 1 செகண்ட், 3000னா 3 செகண்ட்ஸ். ஸோ வந்து நம்ம ஜாவா பேஜ் அவ்வளோதான், இது வந்து முடிஞ்சு. இவ்வளோ தான் இதில் பண்ணணும். அண்ட் இதுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேனிஃபெஸ்ட் ஃபைலில் போய் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ண வேண்டியிருக்கு. ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன். முதல்ல இதுக்கு மேனிஃபெஸ்ட் ஃபைலுக்கு போயிடலாம். ஸோ மேனிஃபெஸ்ட் போயிட்டு இந்த இடத்துல வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஸ்ப்ளாஷ் ஸ்க்ரீன் அப்படின்ட்டு இருக்குல்ல, இந்த இடத்த வந்து நம்ம என்டர் கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ஓப்பன் பண்ணிக்கோங்க. அண்ட் மெயின் ஆக்டிவிட்டிக்குள்ளே இருக்கிற இந்த இன்டென்ட் ஃபில்டர் அப்படின்னு இருக்குல்ல, இது அப்படியே காப்பி பண்ணி இந்த இடத்துல வந்து நம்ம பேஸ்ட் பண்ணணும். ஸோ பேஸ்ட் பண்ணிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே லான்ச்சர்ன்னு இருக்குல்ல, ஸோ இது வந்து கரெக்டாக இருக்குது. அப்போ இது லான்ச்சரா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது லான்ச்சர் கிடையாது, இது வந்து டிஃபால்ட்டாக மாற்றிடணும். ஸோ என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயின் ஆக்டிவிட்டி பேஜை வந்து ஹோம் பேஜ், அதாவது டிஃபால்ட் பேஜ் ஆக்கிட்டு அதை வந்து லான்ச்சர் பேஜ் ஆக்கியிருக்கோம். ஸோ அண்ட் இப்போ இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு வந்து ஆக்ஷன் பார் வரும். ஸோ வந்து நம்ம ஸ்ப்ளாஷ் ஸ்க்ரீனில் வரக்கூடாது. அதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து என்டர் கொடுத்துட்டு தீம் போயிட்டு இதில் ஆப் காம்பேக்ட் டாட் நோ ஆக்ஷன் பார் இருக்கும், இதை கொடுத்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான். இப்போ வந்து அந்த ஸ்ப்ளாஷ் ஸ்க்ரீனில் வந்து எந்த ஆக்ஷன் பாருமே வராது. ஓகே, நம்ம எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம ஆப்பை ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸ்ப்ளாஷ் ஸ்க்ரீன் வருது, பட் பேக்ரவுண்ட் கருப்பாக இருக்குது. ஓகே, இப்போ வந்து நம்ம அந்த ஸ்ப்ளாஷ் ஸ்க்ரீன் ஆக்டிவிட்டிக்கு போய் பேக்ரவுண்டை சேஞ்ச் பண்ணணும். ஸோ நம்ம எதுவும் பேக்ரவுண்ட் கொடுக்காததுனால அது பிளாக் எடுத்துக்கிச்சு. நம்ம வந்து பேக்ரவுண்ட் கொடுத்துட்டு #FFF கொடுத்துட்டு ஒயிட் கொடுத்துடலாம். ஸோ அவ்வளோதான், இப்போ வந்து ஒயிட்டாக வரும் அப்படின்னு நம்புகிறோம். ஓகே, பர்ஃபெக்டாக வருது. ஸோ இவ்வளோ தான் ஒரு ஸ்ப்ளாஷ் ஸ்க்ரீன். அதாவது நான் முன்னாடியே ஃபுல்லாக சொல்லிட்டேன் என்ன ஏது அப்படின்னு. ஸோ அந்த பேஜ் முடிச்சுட்டு இந்த பேஜுக்கு வந்துருச்சு. ஒரு 3 செகண்ட்ஸில் வந்து இந்த ஸ்ப்ளாஷ் ஸ்க்ரீன் வந்து கம்ப்ளீட் ஆகி இந்த பேஜுக்கு ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இவ்வளோ தான் கைஸ். இது வந்து ஸ்ப்ளாஷ் ஸ்க்ரீனா இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம சிம்பிளாக பண்ணிட்டோம், பட் ஒரு பெரிய அப்ளிகேஷன் இருக்குது அப்படின்னா அதோட எல்லா சர்வீசஸும் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அந்த டைமை வந்து ஓவர் கம் பண்ணுறதுக்கு, ஓவர் கம் மீன்ஸ் கம்மி பண்ணாது, அந்த டைமில் வந்து ஆப் ஹேங் ஆகாமல் அப்படி நின்று போகாமல் ஒரு ரன்னிங்கில் இருக்கிற மாதிரி காமிச்சிக்கிறதுக்காக இந்த ஸ்ப்ளாஷ் ஸ்க்ரீன் ஒரு 3 செகண்ட்ஸுக்கு இருக்கும்போது யூசர் வந்து ஏதோ ஸ்லோவாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ண மாட்டாங்க. ஸோ அதுக்கு தான் இந்த ஸ்ப்ளாஷ் ஸ்க்ரீன். அண்ட் இவ்வளோ தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கீழே இருக்கிற இந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.
அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் வந்து ஆப் டெவலப்மெண்ட் படிச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. அண்ட் உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். சப்போஸ் உங்களுக்கு வந்து அதை ஃபுல்லாக சொல்ல முடியல, கன்வே பண்ண முடியல அப்படின்னா எங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது, அதை ஃபாலோ பண்ணி அதில் வந்து நீங்கள் எங்களுக்கு மெசேஜ் பண்ணலாம், இல்லை ஸ்க்ரீன்ஷாட்ஸை சென்ட் பண்ணலாம். ஸோ தட் எங்கள் டீம் வந்து உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க, உங்களுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணுவோம். ஸோ அவ்வளோதான். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், எல்லாருமே ஸ்டே சேஃப், மாஸ்க் போடுங்க, வெளியே போகாதீங்க, அண்ட் மறக்காமல் வேக்சினேட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கலாம் கைஸ். அது வரைக்கும் டாட்டா, பபாய்.